Hi friends, good morning. In the video, old question paper, Aiims, NORCET exam kaha, ESIC exam kaha, RRB, MRB, Dssb, Nimhans இந்த மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், இதை தவிர வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ங்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓல்டு கொஷின் பேப்பர் நிறையா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 120வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு 119 பார்ட்டு பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது இம்ப்ரெசிவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் 155வது கொஸ்டின் 120வது பார்ட்டில், வாட் வாஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ரேடியோ டே 2022 celebrated on 13th February 2022. ஸோ 150க்கு ரைட், 155க்கு ரைட் ஆன்சர் ரேடியோ அண்ட் சர்ஸ்ட், ரேடியோ அண்ட் த்ரஸ்ட், ரேடியோ அண்ட் ட்ரஸ்ட், ரேடியோ அண்ட் ட்ரஸ்ட். ஸோ 155க்கு டி, ரேடியோ அண்ட் ட்ரஸ்ட். Then 154, administration of an enema for reducing the use of labor augmentation is not recommended because of all of the reason except. So administration of the enema for reducing the use of labor augmentation is not recommended because of all of the following reason except. எதனால் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாதுன்னா, the routine use of enema has neither been shown to reduce the duration of labor and nor improve the outcome. ஸோ இதனால் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. the routine use of enema has neither been shown the reduce of duration of the labor nor improve the outcome. Then it is associated with the discomfort for women. இதனால் கிடையாது. it is considered invasive. ஸோ இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனாலையும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால enema can cause negative clinical outcome. ஸோ இது வந்து தப்பு. ஸோ அதனால் ரைட் ஆன்சர் இஸ் 154க்கு பி. தென் 153, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரோலர் பேண்டேஜஸ்? ஸோ ரோலர் பேண்டேஜஸோட டைப்ஸ்: ஃபிகர் ஆஃப் 8, ஸ்பைரல், ரிவர்ஸ் ஸ்பைரல், ஸ்பைக்கா, சிம்பிள் ஸ்பைரல், டைவர்ஜென்ட் ஸ்பைக்கா, ரிவர்ஸ் ஸ்பைரல், டைவர்ஜென்ட் ஸ்பைக்கா, ஃபிகர் ஆஃப் 8, சிம்பிள் ஸ்பைரல். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ரோலர் பேண்டேஜ். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரோலர் பேண்டேஜ். 153க்கு ரைட் ஆன்சர் டி, நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் ஸ்பைரல், டைவர்ஜென்ட் ஸ்பைக்கா, ஃபிகர் ஆஃப் 8, சிம்பிள் ஸ்பைரல். தென் தி ஃபஸ்ட் ஸ்டெப் வென் த பர்சன் கேச்சஸ் ஃபயர் ஆன் த கிளாத்திங் இஸ், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்விட்ச் ஆஃப் த லைட், pour the water on fire, roll the casualty on ground, ask the casualty to run away from the site. ஃபயர் பற்றிக்கிச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? திஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் when the person catches the fire on clothing. ஸோ கிளாத்தில் பட்டுச்சுன்னா உடனே roll the casualty on ground. ஸோ அவங்கள ரோல் பண்ண சொல்லணும். Who among the following proposed the theory of clinical conditioning? ஸோ யார் வந்து கிளினிக்கல் கண்டிஷனிங் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணது? பிஎஃப் ஸ்கின்னர், ஈவன் பாவ்லாவ், ஆல்பர்ட் பேண்ட்ரூரா, தாவித் ப்ரீமேக். ஸோ ஈவான் பாவ்லாவ். 151க்கு ரைட் ஆன்சர் பி. தென் 150க்கு, ஸோ இது வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, நமக்கு படிக்க தெரியாது. ஸோ யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் 150 கொஷின்ஸ் என்னன்னு. 149, in the second week the hypoblast extends into the blastocyst cavity to form. In the second week the hypoblast extends into the blastocyst cavity to form. என்னத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா, the peritoneal cavity, an amniotic cavity, a yolk sac, a blastocyst cavity. ஸோ 149க்கு a yolk sac. ஸோ அதை ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த செகண்ட் வீக்கில் ஹைப்போபிளாஸ்ட் எக்ஸ்டெண்டட் இன்டு த blastocyst cavity. Then 148, select the prevalence of the disease when the incidence is a 10 per 1000 population and mean duration of the disease is 5 years.
So prevalence enna 50 per 1000 population. So 50 per 1000 population, that is the prevalence of the disease. Then so incidence வந்து 10 per 1000 population, mean duration disease வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிவலன்ஸ் பார்த்தோன்னா 50 per 1000 population. Then 147, which of the following is internal condition that activities behavior and give its direction? In example, energies and directs goal oriented behavior, that is learning, cognition, perception and motivation. Right answer is 147D, motivation. So motivation following the internal condition that activates behavior and give its the direction. So நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறது தான் அந்த பிஹேவியர், ஆக்டிவேட் த பிஹேவியர், கிவ் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ எந்த வழியில் போகணுன்னு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி அதை பண்ணுறது, கோல் ஓரியன்டாக பண்ணுறது, தட் இஸ் கால்டு மோட்டிவேஷன். தென் வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க்கில் இன் தி கிவன் சீரியஸ் ஆர்டர் டு மேக் இட் லாஜிக்கலி கம்ப்ளீட். ஸோ AZ 37, BY 41, CX 43னா அடுத்தது என்ன ஒன்றா DW 47. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தென் all of the followings are components of cognitive assessment except. All of the followings are components of cognitive assessment except. ஸோ cognitive assessmentல components எது கிடையாது? Judgment, attention and concentration, consciousness, intelligence. So judgment is not a component of cognitive assessment. So cognitive assessmentல attention, concentration வருது, consciousness வருது, intelligence வருது, not judgment. Then 144, diagnostic criteria for the syndrome of inappropriate antidiuretic hormone secretion includes all of the following except. So diagnostic criteria for the syndrome of inappropriate antidiuretic hormone secretion. So இதில் எது வராது? diagnostic criteriaல எது வராது? Decreased urine osmolarity, decreased serum osmolarity, hyponatremia, high urine sodium. So right answer is decreased urine osmolarity is not a diagnostic criteria for syndrome of inappropriate antidiuretic hormone secretion. Then லோச்சியா சிரோசா கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ லோச்சியாவிலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லோச்சியா சிரோசா இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஓன்லி, லீகோசைட்ஸ், ஒயிட் எக்ஸுடேட்ஸ், மியூக்கஸ் ஃப்ரம் த சர்விக்ஸ், threads from the fetal membranes and meconium, Lanugo and vernix caseosa. So 143 B, leukocytes, white blood cells இருக்கும், white wound exudates and mucus from the cervix இதெல்லாம் இருக்கும். Then 142, blind spot in the vaginal field is known as, ரொம்ப இம்பார்ட்டன்ட், blind spot in the vaginal field, visual field is known as, blind spot in visual field is known as optic chiasma, macula lutea, scotoma, fovea centralis. நோட் பண்ணிக்கோங்க, scotoma. Then 141, which of the following is most common pathogen causing urinary tract infection? ரொம்ப important, repeatedly asking question. Proteus vulgaris, E. coli, Pseudomonas, Klebsiella. 41க்கு E. coli is most common pathogen for causing urinary tract infection. Then 140, hypoventilation from the pulmonary, cardiac, musculoskeletal and neuromuscular disease can cause respiratory acidosis, metabolic acidosis, respiratory alkalosis, metabolic acidosis. So respiratory acidosis, so hypoventilation cause respiratory acidosis. Note பண்ணிக்கோங்க, hypoventilation cause respiratory acidosis, hyperventilation cause respiratory alkalosis. Then 139, a process recording helps the nurse's professional development by acting as a tool to improve documentation, establish rapport with the patient, improve the interpersonal communication technique, understand the patient problem. 139 C, improve IPR technique. Then pelvic tilting exercise or teach to the peripheral woman on discharge as to help. எதுக்காக அந்த pelvic tilting exercise, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதையும் சொல்லுங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில். ஸோ 138க்கு எதுக்காகனா preventing backache and maintaining
குட் டோன் ஆஃப் அப்டமினல் மசில். ஸோ இதுக்காக தான் ஸ்ட்ரென்தனிங் த செஸ்ட் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் கிடையாது, ஸ்ட்ரென்தனிங் த காஃப் மசில்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் கிடையாது, மெயின்டைனிங் த டோன் ஆஃப் பெல்விக் ஃப்ளோர் கிடையாது, அதோடு சேர்த்து பேக் அக்கையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. 137 a biological determinant of human health deals with the influence of the genetic makeup. So biological determinant of the human health deals with the influence of the genetic makeup. That is according to that only biological determinant of the human health வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, influence of the genetic makeup. Then 136 which 2 digits and 2 signs can be interchanged so balance is given equation. So which 2 digit and 2 signs can be interchanged so as the balance the given equation. So இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 and 8 + and cross. ஸோ இதுதான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஸோ இதையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அடுத்தடுத்து இதில் வர கொஷின்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோவில் இது எல்லாத்தையும் சேர்த்தே போடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்பீடாக வச்சு கூட வாட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.